கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. கலாத்தியர் நிருபம் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு சில வழிவாசலை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா முதல் பிறந்தது இஸ்மவேல். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் ரொம்ப பிடித்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல, சாராள் மூலமாக உருவாக்கப்படுகத்தான் உன் சந்ததியின் ஆசீர்வாதம் உருவாகும். அதே போல் நடந்தது. அந்த ஈசாக்குக்கு ஒரு நாள் ஒரு பலி செலுத்துகிற ஒரு காரியங்கள் வருகிறது. நீ நேசித்த விசுவாசிக்கிற உன் பாசமுள்ள அன்புள்ள அந்த பிள்ளை எனக்காக பலியிட்டு என்று கர்த்தர் ஆபிரகாமுடன் சொல்லுகிறார். அவர் பலியிட போகும்போது அந்த பலிபீடத்து மேலே அவரை வச்சு கை ஓங்குகிறார். அந்த நேரத்தில் ஆபிரகாமே, பிள்ளையாண்ட உன் கைகளை போடாதே, நீ இப்போது தேவனுக்கு பயப்படணும்னு அடைந்திருக்கிறேன். உடனே பாருங்கள், அங்கே ஒரு புதரில் சிக்கிக்கொண்ட ஒரு கெடா மாட்டுது. அதை பலி செலுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், இந்த பூமியில் நமக்கு எதை பிடித்திருக்கிறதோ அது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறதில் தான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்த காரியங்கள் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். ஈசாக்குக்கு ஆபிரகாமும் நான் ஆசீர்வதிச்ச மாதிரி உன்னையும் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லலை. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படுவது போல நீயும் கீழ்ப்படுவையானால் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் கட்டளைகள் நியமங்கள் எல்லாத்தையும் ஆபிரகாம் கை கொண்டது போல நீயும் கை கொள்வையானால் இந்த தேசத்தில் உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லிக்கிறேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு விசுவாசம் அவ்வளோ அவசியமாக இருக்கிறது. சொல்கிறார் பாருங்கள், விசுவாச மார்க்கத்தார், யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தார் இருக்கிறார்களோ விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். விசுவாசமுள்ள சந்ததியாய் நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமை போல அந்த விசுவாசத்தில் கவனமாய் காத்திருக்கணும். ஆண்டவர் வெளியே கூட்டிகிட்டு வர, கொஞ்சம் வெளியில் வாப்பா, அந்த மேலே அனந்து பாரு, அந்த நட்சத்திரத்தை என்ன கூடுமானா என்ன, அவ்வளோ ஒரு சந்ததி. கொஞ்சம் கடற்கரை மலைக்கு வா, அது என்ன முடிஞ்சால் என்ன, அவ்வளவா உன் சந்ததி. எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்களேன். விசுவாச மார்க்கத்தர் எவர்களோ விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்காகத்தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். கொடுத்து வைத்தவர்கள் நாம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு தான். விசுவாசிகள் அல்ல, விசுவாசிக்கிறவர்கள். புரியுதுங்களா? விசுவாசிகள் அல்ல, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதனால் இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் கவனமாய் தேவனுடைய அன்பை ருசி பாருங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் விரும்பத்தக்கதாக ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாற்றிக்கொள்வோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பது தேவனுடைய நியதி. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கலாத்தியர் 3:9 சொல்லியிருக்கிறது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறேன். அதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன்.